நிறைய பேர் பழங்கள் சாப்பிடுங்க அப்படின்னா என் உடம்புக்கு ஆகாது சார், கோல்டு பிடிச்சிக்கும், காஃப் வந்துடும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் இயற்கையிலேயே ஒரு ரகசியம் என்ன தெரியுங்களா? மனிதனுக்கு உடலுக்கு ஆரோக்கியத்துக்காக படைக்கப்பட்டது தான் இந்த பழங்கள். அதுலேயும் ஒவ்வொரு சீசனில் ஒவ்வொரு ஊரில் அந்த ஊருக்கேற்ற சீதோஷ்ணத்துக்கும் அந்த ஊருக்கு ஏற்ற உணவு உங்களுக்கு என்ன மாதிரி விட்டமின் தேவை அப்படிங்கிறதுக்கும் இறைவனால் கொடுக்கப்பட்ட மிகப்பெரிய ஔஷதம் பொக்கிஷம் தான் பழங்கள். இந்த பழங்களை அந்தந்த காலத்தில் எந்தெந்த பழங்கள் வருதோ அந்தந்த பழங்களை நீங்கள் சாப்பிட்டீங்கனாலே உடல் ஆரோக்கியமாக இருக்கும். கொய்யாப்பழம், சீத்தாப்பழம், இந்த இந்த பழங்கள்லாம் பார்த்திங்கன்னா ரொம்ப சீப்பாக இருக்கும். ஆனால் அந்த ஒரு குறிப்பிட்ட காலத்தில் தான் கிடைக்கும். ஏன்னா இப்போ சில பழங்கள் எல்லா சீசன்லேயும் கிடைக்கிற மாதிரி இப்போ இருக்குது. அதே நேரத்தில் எனக்கு சுகர் பேஷண்ட்டு சார், எனக்கு பிபி இருக்குது, அதனால் இது நம்ம சாப்பிட்றதுங்கிறது சரி வருமா அப்படின்னா அதை தயவு செஞ்சு உங்கள் டாக்டர்கிட்ட கேட்டுங்க. ஆனால் இயற்கையில் நமக்கு கொடுக்கப்பட்ட கொடை என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த கால சீதோஷ்ணத்துக்கும் மனிதர்களுடைய வாழ்க்கைக்கும் ஆரோக்கியத்திற்கும் தகுந்த மாதிரி தான் இந்த பழங்கள் காய்க்கும், பூக்கும், பழங்கள் தரும். அதை நம்ம சாப்பிடணும் அப்படிங்கிறது தான் இறைவன் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கு. அப்போ நீங்கள் நல்ல தெளிவாக புரிஞ்சுங்க. இதை நம்ம உபயோகப்படுத்தலை, அதை நம்ம பழக்கப்படுத்திக்கல. அதை பழக்கப்படுத்தி இருந்தோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நிறைய பேர் சொல்லுவாங்க, சாத்துக்குடி ஜூஸ் எனக்கு ஆகாது சார், அது எங்கெல்லாம் அந்த ஜூஸ் போகுதோ அங்கெல்லாம் எனக்கு சளி கட்டிக்கும், உடனே எனக்கு இருமல் வந்துடும் அப்படின்னு. உண்மைதான். ஆனால் டாக்டர்கிட்ட நீங்கள் கேட்டு பாருங்கள், அந்த மாதிரி எதுவும் இல்லைன்னு சொல்லுவாங்க. ஆனால் அவங்கவுங்க உடம்பு அவங்கவுங்களுக்கு தான் தெரியும். நான் யாரையும் கம்பல் பண்ணி நீங்கள் இதை சாப்பிட்டு தான் ஆகணும், இது ஒரு மருந்து, இது ஒரு ஔஷதம் அப்படின்னு நான் சொல்ல முடியாது. ஏன்னா ஒரு சில பேருக்கு வயது மூப்பின் காரணமாக இருக்கலாம், சில பேருக்கு ஒவ்வாமை இருக்கலாம், அலர்ஜி இருக்கும். அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் சாப்பிட்றது நல்லது. இதை எல்லாத்த விட நம்ம மெட்ராஸோட சீதோஷ்ணம் வேறு, ஹாட் பிரதேசம். ஆனால் வெளிநாடோ வெளி மாநிலமோ வெளி ஊர்லேயோ இருக்கிறவங்க இதை அனுசரித்து நம்ம சாப்பிடணும். ஒரு சில பேர் டெல்லியில் பார்த்திங்கன்னா நல்ல குளிராக இருக்கும், பிரமாதமாக ஐஸ்கிரீம் சாப்பிடுவாங்க. அதுவும் ராத்திரியில் 10:30 மணி 11 மணிக்கு போயிட்டு பிரமாதமாக ஐஸ்கிரீம் சாப்பிடுவாங்க, ஒன்றும் பண்ணாது. ஈவன் நம்மளே கூட இங்கேருந்து அங்கே போகும்போது அந்த சீதோஷ்ணத்துக்கு நம்மளை தொந்தரவு பண்ணி, சார் சாப்பிட்டு பாருங்களேன், இந்த வெதருக்கு உங்களுக்கு சரி வராது அப்படின்னு நிறைய பேர் வாங்கி கொடுப்பாங்க. கரெக்டாக இருக்கும். ஆகவே அந்தந்த சூழ்நிலையை தெரிஞ்சு நடந்துங்க.